இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அப்பனுக்கு அந்த விஷத்தை கொடுத்துட்டியா? எப்படிமா? பாயசத்துல பாய்சன் வச்சுதானே போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. அதான் இந்த வாட்டி மிஸ் ஆகவே கூடாதுன்னு அந்த ஆளு பல்லு வளர்க்குற பேஸ்டுக்குள்ள அந்த விஷத்தை கலந்து வச்சுட்டேன். சாப்பாட்டுல விஷத்தை கலந்தா கூட சாப்பிடாம போயிடலாம், ஆனா பல்லு விளக்காம இருக்க முடியாதுல்ல. அதான் நான் நினைச்ச மாதிரியே கரெக்டா எல்லாமே நடந்துருச்சு. இன்னைக்கு எங்க அப்பா சுந்தரத்தை யார் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. அந்த குடும்பம் பிரிஞ்சு சின்ன பின்னமா ஆகி நாதி எத்து நடு ரோட்ல நிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் தவிர்க்க முடியாச்சு? தெய்வமே, அப்பாக்கு என்ன ஆச்சுமா? என்னாச்சு? அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அப்பாவை பாத்தியா? கல்லு மாதிரி நான் இருக்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னடி இது இல்லக்கா? அப்பாவுக்கு என்னமா ஆச்சு? என்னன்னே தெரியலப்பா. முந்தின நாள் ராத்திரி கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. காலையில எந்திரிச்ச உடனே என்கிட்ட காப்பி கொடு மணிமேகலன்னு சொல்லிட்டு தான் குளிக்க போனாரு. அம்மா, திடீர்னு பார்த்தா அவர் கீழே விழுந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நான் பதறி போயிட்டேன்டா. உங்க அப்பா அங்க கை காலை இழுத்துக்கிட்டு கிடந்தாருப்பா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து சேர்த்தா என்னென்னமோ சொல்றாங்கப்பா. உங்க அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. கரிகாலா, காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்கடா அப்பாவை. அம்மா அம்மா, முதல்ல அழாதீங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அழாதீங்கம்மா, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கரிகாலா. நீங்க அழாதீங்கம்மா முதல்ல. அம்மா, அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குடா. அம்மா அம்மா, அழாதீங்கம்மா. யாரும் அழாதீங்க, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா நல்லபடியா எந்திரிச்சு வருவாருமா. எல்லாரும் தைரியமா இருங்க. அழாதீங்கம்மா. சரி, யாராவது இந்த மருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. நான் வாங்கிட்டு வரேன். சித்தப்பா, நானே வாங்கிட்டு வரேன். கொடுங்க. வந்துடுறேம்மா. அண்ணி, அவர் மருந்து வாங்க போயிட்டாரா? என்ன விஷயம்? இல்ல, இந்த மருந்து வாங்கணும். நான் வாங்கிட்டு வரேன். நல்லா இருந்த மனுஷத்துல அண்ணா, இந்த மருந்தெல்லாம் கொடுங்கண்ணே. சார்,
ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்றேன். சரி. சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எமர்ஜென்சி இதுல இருக்க மெடிசனை கொஞ்சம் கொடுங்களேன். அப்படியா? நீங்க போங்கம்மா, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போங்க. எவ்வளவு தைரியமான ஆளு இப்படி இங்க வந்து உடைஞ்சு போய் அழுதுட்டு இருக்கானே. கரிகாலா, சொல்லு நந்தினி, உன்னை எதுவும் மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்களா? மாமாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? அங்க எல்லாருக்கும் நீ தைரியம் சொல்லிட்டு இங்க வந்து தனியா அழுதுகிட்டு இருக்க. நானும் என்ன எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்க்கறேன். ஆனா முடியல நந்தினி. ஏன்னா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது எங்க அப்பா. உலகத்திலே கொடுமையான வழி 2 தான். ஒண்ணு, நம்ம பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறத நம்ம கண்ணால பாக்குறது. 2வது, நம்மள பெத்தவங்க கஷ்டப்படுறத நம்ம கண்ணு முன்னால பாக்குறது. எங்க அப்பாவை இதுக்கு முன்னால இப்படி பார்த்ததே இல்லை நந்தினி. கம்பீரமா நிமிர்ந்து நிற்கிற அப்பாவை தான் நான் பார்த்திருக்கேன். எங்க அப்பா இப்படி கண்ணு முன்னால கஷ்டப்படுறத என்னால பார்க்கவே முடியல. கரிகாலா, அழாத, அழக்கூடாது. அழாத, சொன்னா கேளு, ஒன்னும் ஆகாது. எல்லாருக்கும் தைரியம் சொல்ற மாதிரி நான் இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தேனே தவிர உள்ளுக்குள்ள நானே ரொம்ப உடஞ்சு போய் தான் இருந்தேன். அவங்க முன்னாடி எப்படியோ கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா தனியா வந்ததே என்னால முடியல. எங்க அப்பா எனக்கு வேணும். அவருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. அவரு 100 வருஷம் நல்லா இருக்கணும். அவர் இல்லாமல்லாம் எங்க யாராலையுமே இருக்க முடியாது. புரியுது கரிகாலா. மாமா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். நம்ம எல்லாரும் இருக்கும்போது மாமாவுக்கு என்ன ஆயிட போகுது? ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது இல்ல? கண்டிப்பா ஒன்னும் ஆகாது. சீக்கிரமா குணமாகி நீ சொன்ன மாதிரியே 100 வருஷம் என்ன, அதுக்கு மேலேயும் நல்லா இருப்பாரு. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லல இல்ல? நிஜமா தானே சொல்றேன். நிஜமாதான் சொல்றேன் கரிகாலா. மாமாவுக்கு எதுவுமே ஆகாது. சீக்கிரமே அவர் சரியாகி வந்துருவாரு.